ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாக். பால் வந்துச்சு, சரி பாலை காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் ஊற்றி வச்சுட்டுங்க. கொஞ்சம் ஜாடியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சைட் பை சைடு அந்த வேலையும் பண்ணிட்டு இருந்தேங்க. நாளைக்கு வெண்டைக்காய் பொரியல் பிளான். ஸோ அதனால் வெண்டைக்காய் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வலுவலுப்பு வராதுங்க. அதுக்காக அதையும் சைட் பை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணி ஊற வச்சுருந்தேங்க. இன்றைக்கி இட்லிக்கு குருமா பண்ணலான்னு. இட்லிக்கு நான் மெயினாக கடலைக்கறி, பட்டாணி குருமா, இல்லைன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, இதுதாங்க என் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அடுத்த இட்லி நம்ம உள்ள கேதர் பண்ண முடியும். இதே என்வியில் போயிட்டோம்னா மட்டன் வறுவல் அன்லிமிட்டடாக இருக்கும். சரி, நம்ம இந்த குருமாக்கு இப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறங்க பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சங்க. நீங்கள் கசகசா இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட கசகசா இல்லை. நான் சோம்பு, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 வரமிளகாய்ங்க, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். அது கூட கருவேப்பிலை தழை போட்டு ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துடலாங்க. அதுக்குள்ளே பாலும் நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்து குருமா. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த குருமா ரெடிமேடாக பண்ணிக்கலாம். நீங்கள் இது பட்டாணி போட்டும் பண்ணலாம். இதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு குருமா சேம் எம்டி சால்னாம் இதே டைப் தாங்க. ஆனால் சீரியஸாக இது நீங்கள் சும்மா கொதிக்க வைக்கும்போது இந்த டேஸ்ட்டு வராது. ஒரு 2 விசில் 3 விசில் விட்டால் தான் உங்களுக்கு அந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய தக்காளி நல்லா உப்பில் வணங்கினதுக்கப்புறம் அந்த பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு, வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுங்க 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. ஒரு சூப்பரான குருமா ரெடி. இதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல, கொஞ்சம் பட்டாணியே நிறைய இருந்த நாளைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த குருமா இட்லிக்கு செமையாக இருக்குங்க. நீங்கள் இதிலே கேரட் பீன்ஸ் போட்டு இதே சேம் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.